விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய செட்டப்பில் இந்த ஜோதிட நுண்ணறிவினுடைய கிளாஸ் 16 அதனுடைய 2ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம். அதாவது ப்ரீவியஸில் நம்ம ரிஷப லக்னத்துக்கு குரு என்ன பண்ணுவார், ஆதிபத்தியம் என்ன, காரகம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நேரடியாக சனியுடைய காரகம் என்ன, ஆதிபத்தியம் என்ன அப்படின்றத ரிஷப லக்னத்துக்கே பார்க்க போகிறோம். நேரடியாக கிளாஸுக்கு போயிடலாம். ரிஷப லக்னத்துக்கு சனி எப்போதுமே ரிஷப லக்னத்துக்கு பூர்ண ராஜயோகாதிபதினு வருவார். அதாவது எங்க இருந்தாலும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவர். இயல்பா சனி இங்க ஏன் உச்சமாகிறாருன்றதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியணும்னா, பாவ கிரகங்கள் மறைஞ்சு உச்சமாகணும்ன்ற அந்த கான்செப்ட்ல இங்க வருவாங்க. சரி, இந்த சனியினுடைய தன்மை, சனியினுடைய காரகம் எத்தனையோ முறை பேசியிருக்கோம். சனி வேலைக்காரன், சனி மக்கள் கூட்டமா இருக்கிறது, சனி அழுக்கு, இரும்பு, பழசு, டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், இது சம்பந்தப்படக்கூடிய தன்மைகள் சனியினுடைய காரகம். ஓகேங்களா? இவருடைய ஆதிபத்தியம் என்னது? 9, 10ஆம் ஆதிபத்தியம் இந்த லக்னத்துக்கு. அதாவது இந்த 9ஆம் இடத்தினுடைய பாக்கியத்தையும் அவர் தான் கொடுக்கணும், 10ஆம் இடத்தினுடைய தொழிலையும் அவர் தான் கொடுக்கணும். நார்மலா இந்த மாதிரி அமைப்புகள்ல ரிஷப லக்னமாகி சனி உச்சமாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த தொழில் அமைப்புகள்ல இருப்பாங்க, கிரகத்தின் லக்னாதிபதியின் சுபத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, இந்த இடத்துல சனி இங்க இருக்கிறாரு. எங்கேயுமே எந்த இடத்துலயுமே சனி லக்னத்தோட இருக்கக்கூடாது. லக்னத்துல இருந்தாருன்னா லக்ன பாவகத்தை கெடுப்பாரு, உங்களோட குணத்தை கெடுப்பாரு, உங்களுடைய எண்ணங்களை கெடுப்பாரு, சில நேரம்ல உடலையும் கெடுப்பாரு, 7ஆம் பாவகம் உங்களோட பார்ட்னர்ஷிப்பையும் கெடுப்பாரு. இந்த இடத்துல வந்துருதா? சரி, இப்போ சனி எந்த இடத்துல இருந்தாருன்னா நல்லது பண்ணுவாரு, எந்த இடத்துல இருந்தாருன்னா கெட்டது பண்ணுவாரு. ஓகே, இயல்பாக உங்களுடைய லக்னத்தினுடைய ராஜயோகாதிபதி, இது எல்லாமும் ப்ரீவியஸ்ல சொன்ன மாதிரி லக்னாதிபதியினுடைய வலுவுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, லக்னாதிபதி லக்னத்துல இருக்கிறாரு. ஓகேங்களா? சுக்கிரன் லக்னத்துல இருக்காரு. இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் இந்த பூமர் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுல என்னன்னா சுக்கிரன் லக்னத்துல இருக்காரு. ஓகேங்களா? இந்த இடத்துல சனி இருக்கும் போது ஒரு பலனுங்க. ஓகேங்களா? சனி தசையில, இது அத்தனையுமே சனி தசையில தான் நடக்கும். ஓகே, இந்த இடத்துல இருக்கிற சுக்கிரன் ஒரு பலனை கொடுப்பாரு. சுக்கிரன் இங்க வந்துட்டாருன்னா இந்த சனி பலனை கொஞ்சம் மாத்திக்குவாரு. ஏன்னா இங்க இருக்கும்போது இயல்பான சுக்கிரன் வீட்டுல இருக்காரு, இங்க இருக்கும்போது உச்ச சுக்கிரன் வீட்டுல இருக்கும்போது இந்த சனியினுடைய தன்மைகள் சனி தசையில வெளிப்படும். சனியினுடைய பைலட்டா இருக்கிறது, சனியினுடைய இரும்பு, மெட்டல்ஸ், ஷிப்பிங், கடல் சம்பந்தப்படுறது, பெட்ரோலியம், அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். ஓகேங்களா? இந்த லக்னாதிபதியை உச்சமா வச்சு நல்லதை செய்வோம். அதே மாதிரியான இடத்துல இந்த இடத்துல சனி இருக்கிறாரு. 8ஆம் இடத்தினுடைய தன்மையில 8ல சனி இருக்கலாம், சுபருடைய வீடு தான். ஆனா இந்த இடத்துல சனி லேசா டல் அடிப்பாரு, சுபத்துவ தன்மை கேட்பார். ஆனா இங்க இருந்து அவர் 10ஆம் இடம் 3ஆம் பார்வையா பார்ப்பாரு. சனியினுடைய 3ஆம் பார்வை வரும்போது, ஒரு உதாரணத்துக்கு குரு இங்க வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் கன்ஃபார்மா சனியோட துறையில தான் இருப்பாரு, சனி திசையில. இந்த குருவால இவர் ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்ல முடியாது எப்போதுமே. ஏன்னா ஓகே, சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு, குருவின் பார்வையில இவருக்கு இப்படி உச்சமா சூரியன் வந்துட்டாரு அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு ஆயில் அண்ட் கேஸ் மாதிரியான கம்பெனியில, பெட்ரோனாஸ் மாதிரியான கம்பெனியில நீங்க தான் சிஇஓவா இருக்கீங்க. இந்த ஜாதகம் இப்படியே இருக்கும். இப்படிதான் இருக்குமா? சனி தசையில இவர் தான் பெட்ரோனாஸோட சிஇஓவா இருப்பாரு. ஏன்னா லக்னம் வலுத்திருக்கு, லக்னாதிபதி வலுத்திருக்காரு, லக்னம் இயல்பா இருக்கு. இந்த லக்னாதிபதிக்கு நிகரான பலம் இந்த லக்னத்துல இருக்கும். கூடுதலாக உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய குரு சிம்ம வீட்டுல இருக்காரு. இந்த இடத்துல என்ன, ஏன் சிஇஓ அதிகாரத்துக்கு என்ன, சிம்மம் சிம்மாதிபதி, குருவின் பார்வையில உச்ச சூரியன் இந்த பிளானட்டினுடைய காரகம். ஏன்னா அவர் 10ஆம் அதிபதின்றதுனால இவர் பெட்ரோனாஸ் ஆயில் அண்ட் கேஸ் இது மாதிரியான அமைப்புகள்ல நிலத்தை நோன்றது, மண்ணை நோன்றது, இது மாதிரியான இடத்துல செக்யூரிட்டிக்கு மாதிரி கதவு திறந்து விடுறவரா இருக்க மாட்டார். இந்த ஜாதகர் எப்படி இருப்பாரு? பெரிய அளவுல 1000 பேர் சல்யூட் பண்ற டைப்ல இருக்கக்கூடிய ஜாதகம், யோக தசை வர்ற நேரத்துல. ஓகேங்களா? குருவின் வீட்டுல இந்த அமைப்புகள்ல இருக்காரு. குரு உச்சமா கூட போடல, இந்த சனி சுபத்துவமா இருக்கணும்ன்றதுக்காக இந்த விஷயம் போட்டிருக்கேன். இன்னும் கூடுதலா மத்த அமைப்பெல்லாம் போட்டிருக்கேன். ஒருவேளை சந்திரன் இங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, சந்திரன் இங்க வந்துடுறாரு. அப்படியே இந்த ஜாதகத்தை கம்ப்ளீட் பண்ண பாத்தீங்க அப்படின்னாக்கா, சந்திரன் இங்க வந்தாக்கா இது அமாவாசைன்னு வரும். சரி, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சந்திரன் இங்க இருக்கிறாரு. செவ்வாய் இங்க மங்கள யோகத்துல போடுங்க, செவ்வாய கூடவே ஒரு புதன். ஓகே, இந்த புதன் எங்க இருந்தா எப்படி அப்படின்ற மாதிரியான இடத்துல புதன் சூரியனோட டிராவல் பண்ணுவாரு. இந்த இடத்துல புதனை எங்க போடலாம்? புதனுக்கு சுபத்துவம் இங்க போட்டா நீச்சம் பங்கம் ஆவாரு, இங்க போட்டா திக்பலமா வருவாரு. சரி, இந்த இடத்துல போட்டா, ஆனா இந்த சந்திரனோட டிகிரியில கொஞ்சம் டிஸ்டன்ஸா போட்டுக்கோங்களேன், இப்படிதான் இருக்கும். அவர் மிகப்பெரிய உயரிய அமைப்புகள்ல இருப்பாரு, நல்லா சம்பாதிப்பாரு, இவரு அதிகாரம் பண்ணக்கூடியவரா இருப்பாரு. சூரியமும் சிம்மத்தோட தன்மையில லக்னாதிபதி இங்க உச்சமாக இருக்கிற காரணத்தினால இவருக்கு எல்லா விதமான லக்ஸரியான தன்மையும் இந்த சனி தசையில கிடைக்கும்.
சனி தசை முடிஞ்சு புதன் தசை. புதன் இங்க 2 5ஆம் அதிபதி என்ன செய்வாரு? குடும்பம், பிள்ளைங்க, வருமானம் மாதிரியான அமைப்புகளை லக்ன பாவக அமைப்புகள்ல நல்ல இடத்துல இதே சனி சம்பந்தப்படுற தொழில கமிஷன்ல சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாரு இவருடைய புதன் தசையில. இதுதான் இந்த இடத்துல. இதுல வந்து புதனையும் சேர்த்தே பலன் சொல்லிடுவோமா? சரி, கிட்டத்தட்ட ராகு கேதுக்கள் இப்போதைக்கு வேணாம், இதை மட்டும் வச்சுக்கோம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல, ஆனா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுமே கேட்டு பண்ணியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல இதே வந்து இந்த சனி கெடுதல் பண்ணணும். இந்த சனி கெடுதல் பண்ணணும். எப்போ கெடுதல் பண்ணுவாரு? ராகுவோட சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. இதே அமைப்பு தான். ராகுவோட சேர்ந்தாருன்னா கேது இங்க வந்துருவாரு. அதே நேரத்துல இவங்க 2 பேரை தூக்குங்க. இந்த சனியை கெடுதல் பண்ணணும். இதுக்கு சுக்கிரன் நீச்சமாயிரணும், லக்னாதிபதி பலவீனமாயிரணும். ஓகே, இந்த இடத்துல சரிங்க, லக்னத்துல புதனை திக்பலமா போட்டீங்க, 2 பேரும் பரிவர்த்தனை. இவ்வளவு தூரத்துக்கு எப்படிங்க பரிவர்த்தனை ஆக முடியாது? இந்த இடத்துல ஓகே, இங்க போடுங்க. இந்த அமைப்புகள்ல இருக்கு. சுக்கிரன் இங்க இருக்காரு, சுக்கிரன் நீச்சமா இருக்காரு. சுக்கிரன் நீச்சமாக இருந்து இந்த இடத்துல இந்த சந்திரனோட அமைப்பை இப்போதைக்கு நீங்க பார்க்க வேணாம். தசாபுத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிளாஸுக்காக சொல்றேன். இந்த இடத்துல இந்த குரு இங்க வந்துடட்டும். ஓகேங்களா? இது ஒரு சாம்பிளா தான் போடுறோம். குரு இங்க வந்துடுறாரு. இப்படி வச்சுக்கோங்க. புதன் இங்க இருக்காரா? ஓகே, இந்த ஜாதகம் இந்த இடத்துல கூடுதலா இன்னும் கொஞ்சம் இதை கெடுக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணணும்னாக்கா இதை அப்படி போட்டீங்கன்னா, சனியோடைய 10ஆம் பார்வை செவ்வாயோட சேர்க்கையில சுக்கிரன் சுத்தமா இவர் இங்க வந்தோடனே அப்படியே லக்ஸரி அனுபவிப்பாரு. 1000 பேருக்கு மேல இருப்பாரு சொன்னோமா? இங்க வந்தானே இவர் அப்படியே வாழ தகுதி இல்லாதது. இந்த சனி திசையில ஒர்க் ஷாப்ல இன்ஜின் ஆயில் மாத்திக்கிட்டு இருப்பாரு இவரு. அதே சனியினோட கழட்டுறது, பூட்டுறது, பெட்ரோலு, டீசலு, கருப்பெண்ணெய், இன்ஜின், அதுதான். இந்த ஒரு லக்னாதிபதி மாறவும் சில தன்மைகளை இவர் மொத்தம் சுபத்துவமா போட்டிருந்தோம், இங்க பாபத்துவமா போட்டிருந்தோம். லக்ன யோகர் தானங்க, 10ஆம் இடத்தோட தானே தரும். ஆமா, அதனாலதான் இவர் ஒர்க் ஷாப்ல இன்ஜினை கழட்டிக்கிட்டு கற்பனையை மேல ஊத்திக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த இடத்துல இதே புதன் தசை நல்லதை பண்ணணும். இந்த புதன் தசை நல்லதை பண்ணணும். ஓகே, புதன் இங்க வந்துடுறாரு, சூரியன் இங்கேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா சூரியன் இங்க இருக்காரு, இங்க வச்சிருங்க. லக்னத்துல உச்ச சந்திரன், இதே மாதிரியான அமைப்புல செவ்வாய். ஓகே, இந்த புதன் நல்லது பண்ணணும்னா செவ்வாய் இங்க இருக்கணும். ஆக்சுவலி சந்திர அதியோகமும் இருக்கு. கூடுதலா சுக்கிரன், இதே புதன் நல்லது பண்றதுக்கு சுக்கிரன் மறுபடியும் இங்க வந்துடணுங்க. இங்க வந்துடுறாரு குரு. இந்த இடத்துல புதன் தசை வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த புதன் தசையில இதே சனி சம்பந்தப்படுற விஷயத்த வெளிநாட்டுல இருந்து ஸ்பேர் பார்ட் இறக்குமதி பண்ணி கமிஷனுக்கு ஆளுக்கு வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஹோல்சேலரா இருக்கிறீங்க. இந்த இடம் ஹோல்சேல். இந்த இடம் நீங்க அந்த இடத்துல அந்த இன்ஜினை கற்பனையெல்லாம் தொடச்சி அடுக்கிறவர் நீங்க. இந்த இடத்துல சுக்கிரன் போனோடனே ஹோல்சேல் வியாபாரி ஆகுறீங்க. டிஃப்ரெண்ட். இதுல தான் இந்த லக்னாதிபதி பலம்னு சொல்றதுக்கு மெயின் காரணமே. இங்க வந்துட்டோனே இவரு அதே மிகப்பெரிய ஸ்பேர் பார்ட்டு, இன்ஜினு, அப்படி இப்படின்ற மாதிரியான சனி சம்மந்தப்படுறது. இது வந்து மினரல்ஸு, கிரஷரனு, இரும்பு, மெட்டல்ஸு, ஏதோ எண்ணெய் சார்ந்த தொழிற்சாலை, இரும்பு தொழிற்சாலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாத்துக்கும் ஒத்து வரும் இது. இந்த இடத்துல இருக்கிற இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது, ஆனா இந்த இடத்துல லக்ன சுபத்துவம் அப்படியே இருக்கு. இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது இவருக்காக மட்டும் சம்பாதிப்பாரு. இதே சுக்கிரன் உச்சமாக போகும்போது இந்த புதன் 1000 பேத்துக்கான வருமானத்தை இவரு கொடுப்பாரு. இதுதாங்க இந்த டிஃப்ரெண்ட். எதை நீங்க போட்டு சனியோட காரகத்தை சொல்லணுங்க. ஆனா இந்த இடத்துல லக்னாதிபதியோட ஆக்சுவலி இதுல அப்படியே நான் பலன் தான் சொல்லி இப்படித்தான் எடுத்தோடனே பலன் கேட்கறதெல்லாம். இதுல இந்த சனிக்கு சஷ்டாஷ்டகமா இருக்கக்கூடிய குரு என்ன பண்ண போறாரு, இந்த இடத்துல உச்சமாக 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ண போறாருன்றதுதான் இன்னும் துல்லியமான பலன் அந்தந்த தசையில. கிளாஸ் 16ல இப்ப சுக்கிரனுடைய அமைப்பு முடிச்சிட்டோம். சனியினுடைய புதனுடைய தன்மையை முடிச்சிட்டோம். லாஸ்டா சுக்கிரன் இன்னும் பேலன்ஸ் இருக்காரு. ராகு கேதுகளுக்கு இன்னும் நம்ம போல. என்ன ராகு கேதுவை இதே அமைப்புல அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிட்டு நேரடியா சுக்கிரனையும் முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.